Chennai Airport, domestic terminal, flying to Germany. In the video is Chennai to Germany in Vistara in business class. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பிஸ்னஸ் கிளாஸ் விஸ்தாராவில் சென்னை டு டெல்லி எப்படி இருக்க போகுது, டெல்லி டு ஃப்ராங்க்ஃபர்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். ஃப்ளைட் டைமிங் பார்த்தோன்னா காலையில் 7 மணிக்கு, சென்னையில் காலையில் 7 மணிக்கு இருக்கிற ஃப்ளைட்டை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். டெல்லியில் கிட்டத்தட்ட 10 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். தென் ஐ ஹேவ் சம் வெயிட்டிங் டைம். ஐ எம் நாட் ஷுர் ஹவு மச். அது நான் டெல்லிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நவ் ஐ வுட் லைக் டு ஆக்சஸ் த லவுஞ்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 லவுஞ்ச் இருக்குது. ட்ராவல் கிளப் லவுஞ்சு டொமஸ்டிக்கில். ஒன்று வந்து நான் போனேன், சார் நீங்கள் ப்ரியாரிட்டி பாஸ் வச்சுருக்கீங்க, வேறு ஒரு லவுஞ்சுக்கு போங்க, அங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். இட்ஸ் ஆல்சோ எ ட்ராவல் கிளப் லவுஞ்ச். நாங்கள் போயிட்டு மற்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன லவுஞ்ச் இது தான். ஆக்சுவலாக இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ்க்கும் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் இருக்கிற லவுஞ்ச். ஆக்சுவலாக இது ரொம்ப சின்ன லவுஞ்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற பஃபே செட் பார்த்தீங்கன்னா 4 பஃபே செட் இருக்குது, ஒரு இட்லி குண்டா இருக்குது, காஃபி மிஷின் இருக்குது, அவ்வளோதான். இது பெருசாக எதுவும் இல்லை, பட் அமைதியாக இருந்தது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. இங்கேருந்து கீழே ஒரு வியூ இருக்குது. பட் ஆனால் நான் அந்த லவுஞ்ச் போகணுன்னு எதிர்பார்க்கல. நான் போக வேண்டிய லவுஞ்ச் வந்து ட்ராவல் கிளப் லவுஞ்ச். ஏன்னா இது வந்து உங்களுக்கு மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, ப்ரையாரிட்டி பாஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ப்ரையாரிட்டி பாஸ் இருந்ததுனால நான் இதுக்கு தான் போகணும்னு நினச்சேன். பட் வழியில் பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்ச் இருந்ததுனால வி ஜஸ்ட் வெண்ட் இன். பட் ஆனால் உண்மையாகவே ட்ராவல் கிளப் லவுஞ்ச் சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் இருந்தது, 3 வகையான சட்னி, இட்லி, பொடி, நெய், கிச்சடி, இடியாப்பம், பராந்தா, அதுக்கப்புறமா பருப்பு குழம்பு மாதிரி ஏதோ ஒன்று, வடை, அந்த ப்ரௌனிஸ் பொட்டேட்டோ வச்சு செய்வாங்கள்ல அந்த இது, ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸு, சிக்கன் சாசேஜு, அப்புறமா பைனாப்பிள் ரவா கேசரி, அதுக்கப்புறமா ப்ரெட் வகைகள், ரொட்டி வகைகள், க்ரோசாண்ட் வகைகள், சீரியல் வகைகள், இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் சைடு ஃபுட்டு. சைடில் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார், அழகாக பாருக்கு எதிரில் குட்டியாக ஒரு சலாட் செக்ஷன். ஸோ சலாட்ஸு இந்த மாதிரி கேக்கு இதெல்லாம் இருந்தது. பக்கத்தில் 2 ஜூஸும் காஃபி மிஷினும் இருந்தது. உண்மையாகவே சொல்கிறேன், பிஸ்னஸ் லவுஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி லவுஞ்செல்லாம் உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குது. கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த்து. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 3க்கு முன்னால் எலிவேஷன் போகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏறி உள்ளே வந்தீங்கன்னா இந்த லவுஞ்ச் இருக்குது. ஸோ அங்கே ஒரு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிற்கிது, உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஜெர்மனிக்கு போகும்போது யூஸ் பண்ண ஃப்ளைட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 6 மணிக்கோ என்னவோ சம்திங் கிளம்பும் இங்கேருந்து சென்னையிலேருந்து. ஸோ இந்த ஃப்ளைட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஐ யூஸ் டு ஃப்ளை டு ஜெர்மனி. ஸோ இப்போ வந்து போர்டிங் பண்ணியாச்சு. சென்னை டு டெல்லி பிஸ்னஸ் கிளாஸ் யூஸிங் விஸ்தாரா. வந்த உடனே உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா, இளநீ வேணுமான்னு கேட்டாங்க. தம்பி நமக்கு இளநீ கொடுப்பா அப்படின்னு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா குட்டியோண்டு ஒரு மெனு கொடுத்தாங்க. சார் சோறை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ சோத்தில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெல் பெப்பர் ஃப்ரிட்டாட்டா, பிண்டி சனா, சவுத் இண்டியன் பிளேட்டர், லைட்டு கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா டிக் காப்பி, டிஃபன், கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஃப்ரம் ஸ்டார்பக்ஸ், ஃப்ரம் டாட்டா. ஸோ இதுதான் என்னோடய வியூ. 2 ஜன்னல் ஒரு கிளாஸுக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸுக்கு உண்டான ஃப்ளைட் ரிவ்யூ தான் லைட்டாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரம் சென்னை டு டெல்லி. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கால் நீட்டுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது எக்கானமியில் இருக்காது. சைடில் 2 பட்டன் இருக்குது. ஸோ ஒரு பட்டனை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா காலை தூக்கி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ட்ரே டேபிள். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சொங்கின்னு அப்படியே மேலே வந்துடுது. ஸோ இதில் நீங்கள் சோறு வச்சுக்கலாம், புக்கு வச்சுக்கலாம், எது வேணும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது டு ஸ்டோர் யுவர் புக்ஸ் ஆர் வாட் எவர் யூ பிரிங். அது போக யூ கேன் ஆல்சோ சார்ஜ் யூஸிங் யூஎஸ்பி டைப் ஏ அண்ட் சாக்கெட். ஓகேவா, குளோபல் சாக்கெட். என்னோடய வியூ இப்படி தான் அழகாக இருந்தது. பர்ஃபெக்டான ஒரு சன்ரைஸ். சென்னையை விட்டு கிளம்பியாச்சு. ஸோ சோறு போடுறதுக்காக வந்துட்டாங்க. அவங்களே வருவாங்க, ட்ரே டேபிள் எடுத்து வைப்பாங்க, துணியை விரித்து வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு போவாங்க. சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா சேமியா, அப்புறமா க்ரோசாண்ட்டு, சாம்பார், கட் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா இந்த டொமேட்டோ ஊத்தாப்பம். ஸோ ஊத்தாப்பம் சொல்லி ஆகணும், அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸ்பெஷலாக இந்த தக்காளி சட்னி நல்லா இருந்தது. இந்த சேமியாவோட சாம்பார் காம்பினேஷன் சூப்பர், வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்ஃபர்டபுளான 3 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு அப்புறமா டெல்லி வந்தாச்சு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா லவுஞ்ச் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது ஏர் இண்டியாவில் நீங்கள் பிஸ்னஸில் டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா லவுஞ்ச் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உள்ளே போனேன். இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு லவுஞ்சை நான் பார்த்ததில்லை. கேவலம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அமைதியாக ஒரு பரபரப்பே இல்லாமல் இருந்தது அந்த லவுஞ்சு, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா வி போர்டட் த ஃப்ளைட் டு ஃப்ராங்க்ஃபர்ட். இதுதான் விஸ்தாராவோட பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ரம் டெல்லி டு ஃப்ராங்க்ஃபர்ட் ஃப்ளைட். இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா கால் வச்சு படுத்துக்கலாம். ஸோ ஃப்ளைட்டு கிளம்புனது பிறகு வி வில் ஷோ த பெட் செட்டப். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் த பிக் ஸ்க்ரீன் டிவி
பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறதுனால அங்கே எக்கானமியில் என்ன இருக்குதோ அதே என்டர்டெயின்மெண்ட் ஃபெசிலிட்டி தான் இதுலேயும் இருக்குது. டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு மெனு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம பின்னால் இதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பையில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பின்னால் பார்ப்போம். இதை தாண்டி இப்போதைக்கு இதை நம்ம உள்ளே வச்சுட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்க்ரீன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறமா சீட் பொசிஷன்ஸ், லேண்டிங், டேக் ஆஃப், அதுக்கப்புறமா தூங்கும் போது நார்மலான உங்களுக்கு தேவையான செட்டப் இது எல்லாமே இருக்குது. ஜாய்ஸ்டிக், அப்புறமா அங்கே ஹெட்ஃபோன் ஜாக் மாட்டுறதுக்கு யூஎஸ்பியில் நீங்கள் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ரீடிங் லைட் இருக்குது. இதை தவிர்த்து இதுக்கு மேலேயும் ஒரு ரீடிங் லைட் இருக்குது. மொத்தம் 2 ரீடிங் லைட் இஃப் யூ வாண்ட். இங்கே ஒரு சாக்கெட் இருக்குது, ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு செருப்பு கொடுக்குறாங்க. செருப்பு உண்மையாகவே நல்ல குவாலிட்டியாக இருந்தது, பொய் சொல்லக்கூடாது. செம குவாலிட்டி, நல்லா பஞ்சு மாதிரி, நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், செம குவாலிட்டி. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா தாராளமாக இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 4-5 லிட்டர்ஸ் வால்யூம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொண்டு வந்த ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. 48 லாஸ் ஆஃப் பவர், அந்த சைஸ் புக் வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஆர்ம் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு இது இருக்குது. இன்கேஸ் நீங்கள் தூங்கும்போது வெளியில் போகணும் அப்படின்னா இட் ஒன்ட் டிஸ்டர்ப் யூ. சென்னையில் நம்ம எப்படி ஃப்ளைட் ஏறும்போது இளநீயும் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஆரஞ்சு ஜூஸையும் கிரான்பெரி ஜூஸ் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ ஆரஞ்சு ஜூஸ் ஜெர்மனியில் அசால்ட்டாக கிடைக்கும். ஸோ கிடைக்காத விஷயங்கள் சாப்பிட்ணும், அதனால நான் கிரான்பெரியை சூஸ் பண்ணேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உண்மையாகவே. நீங்கள் இன்கேஸ் பிஸ்னஸில் போனீங்கன்னா யூ கேன் ட்ரை இட். கிளாஸும் அவ்வளோ ஃபைனாக இருந்தது. என்னோடய சீட்லேருந்து ஒரு காக்பிட் வியூ இந்த மாதிரி நீங்கள் தம்முன்னு பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, ஆனால் பார்க்கும்போது பார்க்க முடியாது. இப்போது ஐ வில் ஷோ யூ ஹவு த ஹெட்ஃபோன் லுக்ஸ் லைக். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஹெட்ஃபோன்ஸ், பாஸ், பீட்ஸு இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்காரங்க ப்ரொவைட் பண்ணுற ஒரு, அஃப்கோர்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்காது, பட் ஸ்டில் அந்த ஃபிம்னஸ் இருக்கும்போது இன்ஜின் சவுண்டு கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மெனுவை பார்த்துடலாம், மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. மெயின் மீலில் வந்து ஸ்டார்டர் வருது, மெயின் கோர்ஸ் வருது, ப்ரெட் வருது, டெசர்ட் வருது. ஸ்டார்டரில் வந்து மேரினேட்டட் வைல்டு ரைஸ் அண்ட் சிக்கன் பீஸ் சலாட். மெயின் கோர்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்பினச் அண்ட் சீஸ் ஸ்டஃப்டு சிக்கன், மலாய் முர்க், சப்ஸ் கோஃப்தா, கெனலூனி ஃப்ளோரென்டிங், ஏதோ இட்டாலியன் பாஸ்தா, சாய்ஸ் ஆஃப் பிரெட்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறமா டெசர்ட்டில் ஹல்வா சீஸ் கேக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சார் துணி கொடுங்க, ஐயோ உங்களுக்கு துணி கொடுக்கலையா அப்படின்னு சொன்ன பிறகு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தார். செம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி உண்மையாகவே, நீட் டு சே ரைட். அதுக்கப்புறமா இந்த பை வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இதெல்லாம் உண்மையாகவே யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல, எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. சில பர்ஃப்யூம்லாம் கொடுத்தாங்க, பர்ஃப்யூமு ஏதோ ஒரு லிக்விட்லாம் கொடுத்தாங்க, எனக்கே தெரில. நித்ரா, ட்ராங்கிள் ஸ்லீப், லஷ்பீசியஸ், லிப் பாம், ஃபேஷியல் டானிக் மிஸ்ட், அல்ட்ரா ரிச், உங்களுக்கு வேணும்னா பாஸ் பண்ணி படிச்சிங்க. ஸோ இதெல்லாம் தூங்கும் போது போடுவாங்க போல் பணக்கார பசங்க. ஸோ எனக்கும் தெரியல, ஒரு நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலைகாணியில் இதை ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருந்தது. அதை ஸ்ப்ரே பண்ணால் வாசனை தான் வருது, மற்றபடி அது எந்த அளவுக்கு தூக்கத்தில் அந்த மந்திரம் தரது எனக்கு சத்தியமாக தெரியல. இன்கேஸ் நீங்கள் யாராவது இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது. எனக்கு பெருசாக பெனிஃபிட்டாக தெரியலங்க. இந்த சாக்ஸ் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது, கம்ப்ரஸ் ஆகி காலில் அந்த பிளட் சர்க்குலேஷனுக்காக, அது வரைக்கும் ஓகே. இப்போது நம்ம வந்து புஷ் பேக் பண்ணி டாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பண்ணலை, லைக் இன்ஜின் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வி ஆர் ஜஸ்ட் புல்லிங் பேக். ஓகே, இப்போ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்லாம் ஆயிடுச்சு, அதை நான் பெருசாக உங்களுக்கு காட்டலை. மறுபடியும் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பாதாம் பருப்பும் பிஸ்தான்றனே பாதாம் அண்டு முந்திரி இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, குவாலிட்டியாக லைட்டாக சால்ட்டாடு போட்டு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு முந்திரி பிடிக்கவே பிடிக்காது, கொமட்டிக்கிட்டு வர மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இந்த முந்திரியோட குவாலிட்டி உண்மையாகவே செமையாக இருந்தது, அதை சொல்லி ஆகணும். இப்போ வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க. சாப்பாடு இவ்வளோ இருந்ததுங்க, எனக்கு லவுஞ்சுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. 2 அப்பளம், அப்புறமா கொஞ்சம் ஒரு 3 சப்பாத்தின்னு நினைக்கிறேன், 2-3 சப்பாத்தி இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் 2 பீஸு, 2 பீசஸ். அதுக்கப்புறமா சிக்கன் பாலக், அதை தான் நான் சூஸ் பண்ணேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பட்டர் சிக்கன் மாதிரியே இருந்தது, செமையாக இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாப்பாடு. ப்ரெசன்டேஷன் செம்மையாக இருக்குது. இந்த தால் மக்னி உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஸ்வீட்டு மாதிரி ஓகே. அதுக்கப்புறமா இந்த மூக்கல்ல போட்ட இந்த சேலட் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பாலக் சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட்டுங்க, உண்மையாகவே சான்ஸ் இல்லை. எப்படி இந்த காற்றுல பறக்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் போயிடும், ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியல, பட் ரியலி டேஸ்டியாக இருந்தது. சாப்பாடு முடிச்சதுக்கப்புறமா 2 ஸ்வீட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம்.
நான் வந்து இந்த ஸ்வீட்டை செலக்ட் பண்ண ரவாவில் செஞ்ச மாதிரி இருக்குது, கீருன்னு நினைக்கிறேன் இது, இஃப் ஐம் ரைட். அதுவும் டீசெண்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட்டை நம்ம நெருங்கிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு ஏதோ ஒன்று தந்திருக்காங்க. பச்சையாக 2 ஸ்பினச் நான் ஆர்டர் பண்ணதுனால ஸ்பினச்சில் ஏதோ ஒன்று தந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ரெட்டு கச்சோரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பை மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது பெருசாக ஒன்றும் ஹார்டாக இருந்தது, கொஞ்சம் நல்லா இல்லை. அதுக்கப்புறமா வழக்கம் போல் மறுபடியும் ஒரு சின்ன சேலட் உண்மையாக நல்லா இருந்தது. ஸோ வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா அந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா கிரான்பெரி ஜூஸ்ன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸோ சன்செட்டாக, இஃப் ஐம் நாட் ஷுர் எந்த டைமில் நான் வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஈவினிங், எக்ஸாக்ட்லியா இட்ஸ் ஈவினிங் டைமில் நீங்கள் விஸ்தாராவில் வந்தீங்கன்னா ஈவினிங் சாயந்தரம் 6 மணிக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்து ரீச் ஆவீங்க. நவ் இட்ஸ் டைம் டு லேண்ட் ஆகும்போது ஜஸ்ட்டு see த வியூஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. நான் லேண்ட் ஆகிட்டு நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஒரு வழியாக ஃப்ராங்க்ஃபர்ட்டில் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அக்டோபர் மாதம் நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு வந்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கிளைமேட். ஆனால் வெளியில் வந்தீங்கன்னா சூடாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா சூடாக இருக்காது. இட் வில் பி சில்லுன்னு இருக்கும். அதுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் போட்டுட்டாங்க. ஸோ ஒரு வழியாக ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து இறங்கிட்டேன். நீங்கள் விஸ்தாராவில் வந்தீங்கன்னா டெர்மினல் 2ல் வந்து இறங்குவீங்க. ஆக்சுவலாக டெர்மினல் 2ல் வந்து உங்களுக்கு ட்ரெயின்லாம் கிடைக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் T1க்கு போகணும். T1க்கு வந்து T2லேருந்து T1க்கு பஸ்ஸுங்க இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்கை ட்ரெயின் இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இட்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் T1 போன பிறகு யூ வில் ஹேவ் ட்ரெயின்ஸ் டு கோ டு த சிட்டி, ஓகேவா? பட் நான் இப்போ வந்து டாக்ஸி எடுத்து வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதனால் அதை நான் காட்ட மாட்டேன். இதுதான் நான் சொன்னேன் அந்த டெர்மினல் 1 டு டெர்மினல் 2க்கு வர பஸ்ஸு. அதே மாதிரி டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1க்கும் கூப்பிட்டு போகும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ சார்ஜஸ் அப்ளை.